ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்கிறதுக்கு நிறைய வசதிகள் இருக்கிறதும் இந்த காலத்துல தான். நிறைய பேர் தனிமையில வாடுறதும் இந்த காலத்துல தான். நானும் தனியா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றீங்களா? நீங்களோ உங்களுக்கு பிடிச்சவங்களோ வேற இடத்துக்கு மாறி போயிட்டதுனால நீங்க தனியா இருக்கிற மாதிரி இருக்கா? என்னை விட்டுட்டு எல்லாருமே ஜாலியா இருக்காங்க, என்னை யாருமே கண்டுக்கிறது இல்லை அப்படின்லாம் உங்களுக்கு தோணுதா? தனிமை கொடுமை தான். ஆனா நீங்க தனியா ஃபீல் பண்றீங்கன்றதுக்காக உங்ககிட்ட ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் இல்லை. உங்களை சுத்தி இருக்கிறவங்க கிட்ட இன்னும் நல்லா நீங்க பேசி பழகுனா போதும். தனிமையில முடங்கிறத விட இதை செஞ்சு பார்க்கலாமே. தன்னை தனிமைப்படுத்துறவன் தன்னோட சுயநல ஆசைகளையே தீர்த்துக்க பார்க்கறான்னு பைபிள் சொல்லுது. உங்களை பத்தியே யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா பிரச்சனைகளை உங்களால சரி பண்ண முடியாது. என்னாலலாம் மற்றவங்களோட ஈஸியாக ஃப்ரெண்ட் ஆக முடியாதுன்னு யோசிச்சிங்கன்னா மற்றவங்களுக்காக நல்ல விஷயங்களை செய்ய ஆரம்பிங்க. தாராளமாக கொடுக்கும்போது உங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும், மற்றவங்களும் உங்களோட ஃப்ரெண்ட் ஆகணும்னு ஆசைப்படுவாங்க. உங்களுக்கு எத்தனை பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்கன்னு பார்க்காதீங்க, அதில் எத்தனை பேர் நல்லவங்கன்னு பாருங்க. நல்ல நண்பர்களை கண்டுபிடிங்க. அதுக்கு இப்படி யோசிச்சு பாருங்க, நான் இன்னும் நல்லவனா இல்லை நல்லவளா ஆகிறதுக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களா? உண்மையை சொன்னால் என்னதான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட சோஷியல் மீடியாவில் பேசினாலும் நேரில் பார்த்து பேசுகிற மாதிரி எப்பவுமே வராது. அதுக்கு நீ எப்பவுமே உங்களை சுற்றி ஆட்கள் இருக்கணும்னு அர்த்தமா? இல்லை, சில சமயம் தனிமையிலையும் ஒரு இனிமை இருக்கும். அந்த நேரத்தை உங்களுக்காக பயன்படுத்திக்கோங்க. சத்தான சாப்பாடு சாப்பிடுங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க, புதுசாக ஏதாவது செய்ய கற்றுக்கோங்க. இது எல்லாத்தையும் செஞ்சதுக்கு அப்புறமும் தனியாக இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா சோர்ந்து போயிடாதீங்க. உங்கள் அப்பா அம்மா கிட்ட இதை பற்றி பேசி ஒரு நல்ல டாக்டரை போய் பாருங்க, அவரால் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். அன்பான உங்கள் குடும்பமும் நல்ல ஃப்ரெண்ட்ஸும் இந்த எண்ணங்களை தூக்கி எறிய உதவி செய்வாங்க. நீங்கள் கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணி அவர்கிட்டையும் உதவி கேட்கலாம். அவர் தன்னந்தனியாக இருக்கிறவங்களுக்கு குடியிருக்க வீடு தராருன்னு பைபிள் சொல்லுது. கடவுளுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். நீங்கள் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கிறதுக்கு அவர் உங்களுக்கு உதவி செய்வார். தனிமை யாரையும் விட்டு வைக்கிறது இல்லை. ஆனால் நீங்கள் உங்களை பார்த்துக்கிட்டீங்கன்னா, மற்றவங்களோட உதவியை ஏற்றுக்கிட்டீங்கன்னா தனிமையை உங்களால் விரட்டி அடிக்க முடியும்.